இந்த 1956ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிற ஆண்டில் நடந்த கல்லோயா கலவரம் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இது பல பேர் மறந்து போன விஷயங்களாக இருக்கிறது, அல்லது பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கிறது. புதிய அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட இதை கற்றுக்கொண்டதாக அல்லது இதை பற்றி தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான இனக்கலவரம். இனக்கலவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோதாவுக்குள்ள முதல் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு கலவரம் இந்த கல்லோயா கலவரம். இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கல்லோயா திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1939ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னதை போல, அதாவது பண்டு டொனமூர் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் உடனே அவர்களுக்கு, அதாவது இந்த 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரஜா உரிமை, வாக்களிக்கின்ற உரிமை, அதே மொழி என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது சிங்கள பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற பல சிங்கள தலைவர்கள் பௌத்த மேலாதிக்கத்தை அல்லது சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்துகின்ற குணசிங்கா உட்பட்ட பல பேருடைய கண்ணுக்குள்ள குத்திய ஒரு விஷயம், கிழக்கு மாகாணம் தமிழர்களுடைய, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு மாகாணம், இந்த மாகாணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைங்கரியத்தின் காரணமாக, இந்த சூழ்ச்சியின் காரணமாக கல்லோயா ஆற்றுக்கு ஒரு அணையை கட்டி அந்த அணை மூலம் நீர்ப்பாசனம் இரிகேஷன் ஒன்றை உண்டாக்கி 40,000 ஏக்கர் நிலத்தை விவசாய நிலமாக மாற்றுவதற்குரிய முன்னெடுப்புகளை அப்பொழுது அவர்கள் செய்திருந்தார்கள். அதுல மிக பிரதானமான ஆளாக காணப்படுகின்றவர் எங்களுடைய DS சேனநாயக்க. அவர் ஒரு விவசாய மன்னன் அல்லது விவசாய சாம்ராஜ்யத்தை உடையவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பிற்காலத்திலேயும் அவர் இந்த விவசாயத்தின் மீது அதிக அக்கறை காட்டினவர்கள். இந்த கல்லோயா திட்டம் உருவாக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 24 கிழக்கில இருக்கிற 24 இடங்களில குடியேற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்திருந்தார்கள். அதில ஒன்றுதான் இந்த கல்லோயா திட்டம். இந்த கல்லோயா திட்டத்தை உருவாக்குகின்ற போது 3 இன மக்களையும் அவர்கள் குடியேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதை பாராளுமன்றத்தில், அதாவது அப்பொழுது இருந்த பாராளுமன்றம், 47ஆம் ஆண்டுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் குடியேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை செய்து 3 இனத்தையும் அவர்கள் குடியேற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். வேடுவர்கள் கூட அதுல குடியேற்றுவதற்கு தயார்படுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 1932ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த திட்டத்தின் காரணமாக 1951ஆம் ஆண்டு கிழக்கில இருக்கிற 24 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய முதலாவது திட்டமாக இந்த கல்லோயா திட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் 50 புதிய கிராமங்களை உருவாக்கினார். அந்த 50 புதிய கிராமங்களிலேயும் எல்லா கிராமங்களையும் சிங்கள பேரிட்டார்கள். சிங்கள பேரிட்டது மாத்திரமல்ல, சிங்கள மக்களை புற மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வந்து குடியேற்றினார்கள். ஆரம்பத்துல நான் சொன்னதை போல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது புற மாவட்டத்தில் விவசாய நிலமில்லாதவர்கள் குடியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற விடயம். அப்பொழுது சேர்ப்பன் ராமநாதன், சேர்ப்பன் அருணாசலம் போன்றவர்கள் இருந்து இந்த பிரதேசங்களில தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக குடியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற வாதத்தை முன்வைத்த போதும் பாராளுமன்றம், அதாவது டொமினியன் அந்தஸ்துக்கு கீழே பாராளுமன்றம் அமைக்கப்படுவதற்கு முதலே சிங்கள பெரும்பான்மையினருடைய, அதாவது மெக்கலம் மன்னிங் சீர்திருத்தத்தின் காரணமாக சிங்கள பெரும்பான்மையினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அதாவது அதிகமாக இருந்த காரணத்தினால பெருந்தொகையான சிங்கள மக்களை இவர்கள் குடியேற்றினார்கள். 1951ஆம் ஆண்டு இது குடியேற்ற தொடங்கியாச்சு. கல்லோயா, அதுக்கு பின்னால கந்தளாய், இப்ப உங்களுக்கு தெரியும் 1900 திருமதி சுரிமாவு பண்டாரநாயக்காவுக்கு 72ஆம் ஆண்டுக்கு பின்னால மகாபலி கங்கை அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லப்படுகிற திட்டம். இந்த நேரத்துல
இந்த சிங்கள தேசியவாதம் அல்லது பௌத்த தேசியவாதத்தை முன்னுரைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எஸ்.டபிள்யூ.ஆர். நாயக்கா பிறப்பால ஒரு கிறிஸ்தவர். அவர் இங்கிலாந்தில இருக்கிற ஒரு புகழ்பூத்த பல்கலைக்கழகத்துல படித்தவர். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஸ்தாபகர்கள்ல அவரும் ஒருவர். ஐக்கிய தேசிய கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட போது, அதாவது மூளை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர் பேசப்பட்டவர். இவ்வாறு பேசப்பட்டவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக தான் வர வேண்டும் என்பதற்காக அவர் இங்கிலாந்தில படித்த அந்த ரொஸ்கியவாதத்தின் அடிப்படையில பல புதிய திட்டங்களை கொண்டு வந்தார், சிங்கள மக்களை கவருவதற்காக. இந்த நிலையில தான் 1956ஆம் ஆண்டு, 52ஆம், 53ஆம், 54ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறிய எஸ்.டபிள்யூ.ஆர். பண்டாரநாயக்கா 56ஆம் ஆண்டு என்ன செய்தார்னு சொன்னால், கம்பகாவில இருக்கிற சுதந்திர கட்சி பொதுக்கூட்டத்தில ஒரு பிரகடனத்தை செய்தார். அவர் மிக முக்கியப்படுத்தினது என்னன்னு சொன்னால், தேசிய மருத்துவர்கள் என்று சொல்லப்படுகிற கிராமிய மருத்துவர்கள், ஆசிரியர்கள், சிங்கள பௌத்தவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை முதன்மைப்படுத்தி இந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக புத்திசாலித்தனமாக நடந்தார். இந்த புத்திசாலித்தனங்களில் ஒன்றுதான் இவர், அதாவது நான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 மணித்தியாலங்களுக்குள் நான் சிங்கள மொழியை தேசிய மொழியாக்குவேன், அதாவது பாராளுமன்ற மொழியாக்குவேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தை கொண்டு வருவேன் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். கொண்டு வந்ததன் நிமித்தம் 56ஆம் ஆண்டு தெரிந்தோ தெரியாமலோ ஐக்கிய தேசிய கட்சி வீழ்த்தப்பட்டது. எஸ்.டபிள்யூ.ஆர். பண்டாரநாயக்கா ஆகிய வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய 9 மாவட்டங்களிலும் பெருந்தொகையான ஆசனங்களை கைப்பற்றி பிரதமராக முடிசூடி கொண்டார். கூடியவருக்கு ஒரு வலியுறுத்தல், அதாவது ஒரு பின்னூட்டல் செய்யப்பட்டது. இந்த சிங்கள மொழியை தேசிய மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மந்திரி சபையில் இருந்த பல பேருடைய தூண்டுதல்கள் காரணமாக 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில இந்த சட்டத்தை அவர் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். இந்த நிலையில தான் எஸ்.ஏ.வி. செல்வநாயகம் அவர்கள் 49ஆம் ஆண்டு, 48ஆம் ஆண்டு இந்திய தமிழர்களுக்கு எதிரான பிரஜா உரிமை சட்டம் என்று சொல்லப்படுகிற சட்டத்தின் காரணமாக ஏற்கனவே பண்டாரநாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலத்தியதை போல தமிழ் காங்கிரஸ்ல இருந்து விலத்தி அவர் திருவோணமலையை சேர்ந்த சிவபாலன் எம்பி, வன்னிய சிங்கம் போன்றவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தமிழரசு கட்சியை 1949ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப முதலாவது ஒரு போராட்டமாக, ஒரு இன போராட்டமாக அல்லது ஒரு தமிழ் தேசிய போராட்டமாக முகிழ்த்து கொண்ட காரணம், இந்த சிங்கள மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டால் தமிழ் மொழிக்கு அநீதி விளைக்கப்பட்டிருக்கும், தமிழர்கள் பல பேர் பல வேலைகளை இழக்க வேண்டி வரும், உத்தியோகம் இல்லாமல் போகும், தேசிய ரீதியாக வாழ முடியாமல் போகும் என்று ஒரு சூழ்நிலையில தமிழரசு கட்சி 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தை பகிஷ்கரிக்க வேண்டும், கோல்பேசியில உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் இருந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிலையில பல பேர் அந்த காலத்தினுடைய தலைவர்களாக இருந்த அமிர்தலிங்கம், செல்வநாயகம், வன்னிய சிங்கம், சீனா ராஜதுரை, நடராஜா, கந்தையா போன்றவர்கள் பலர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது மாத்திரமில்ல, வடகிழக்கில் இருந்து பெருந்தொகையான இளைஞர்கள் கோல்பேஸ், அதாவது காலிமுகத்துடலுக்கு இந்த போராட்டத்தில கலந்து கொண்டார்கள். பண்டாரநாயக்கா பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறார். போலீசாரை தூண்டிவிட்டு கோல்பேஸில் இருந்த பல பேருக்கு படுமோசமான காயங்களை உண்டாக்குகின்ற அளவில கடுமையான தாக்குதல் நடந்தது. பல பேர் படுகாயங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில தளபதி அமிர்தலிங்கத்துக்கு படுகாயம் ஏற்பட்டு அவர் பண்டாரநாயக்காவுக்கு முன்னால போய் நின்றார். அப்பொழுது பண்டாரநாயக்கா அவரை மிக தகுதியினமான வார்த்தைகளால கூட ஏசினார். இந்த இடத்துல
அதாவது எஸ்.ஏ.வி. செல்வநாயகத்தினுடைய மூத்த மகனாகிய மனோகரன் கூட தாக்கப்பட்டார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராஜவிரோதி பல பேர் தாக்கப்பட்ட சூழ்நிலையில இது விரிவடைந்து இது ஒரு இனக்கலவரமாக வெடிக்க தொடங்கி பெருந்தொகையானவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் மட்டக்களப்பில் இருந்து வந்தவர்கள், அதாவது கொழும்பில இருந்து, அதாவது ட்ரெயின் புகையிரதத்தில் ஏறி அவர்கள் வெளிக்கிட்டு போய் கொண்டிருந்த போதுதான் கல்லோயாவில மிக திட்டமிட்ட அளவில இந்த இனக்கலவரம் வெடிக்க காரணமாக இருக்கும். கல்லோயா பள்ளத்தாக்கு இங்கினியா கலை என்று சொல்லப்படுகிறதுல விவசாய நிலங்கள்ல பெருந்தொகையான தமிழர்கள் அங்கே கூலி ஆட்களாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில அந்த அதாவது கல்லோயா திட்டம், அதாவது கல்லோயா அபிவிருத்தி சபை 1949 ஆண்டே இலங்கை அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 48 சுதந்திரம் கிடைத்து அடுத்த வருஷமே கல்லோயா அபிவிருத்தி சபை என்று சொல்லப்படுகிற ஒரு சபையை இவர்கள் ஆரம்பித்தார்கள். நோக்கம் இந்த சபையை வைத்துக் கொண்டு, அதாவது கல்லோயா பகுதியை கபலீகரம் செய்கின்ற ஒரு எண்ணமாக இவர்கள் செய்தார். இந்த நிலையில தான் கல்லோயா கலவரம் வெடிக்கின்றது. 400க்கு மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. 157 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட போது சொல்லப்பட்ட விடயம் நீங்கள் சொன்னதை போல, அதாவது ஒரு சிங்கள பெண் தமிழர்களால பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பொய் பிரச்சாரம் அங்கு செய்யப்பட்டது. அது மாத்திரமில்ல, 6000 தமிழர்கள் கல்லோயாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், கல்லோயாவில் இருக்கிற சிங்களவர்களை தாக்க வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொய் பிரச்சாரத்தின் காரணமாக கல்லோயாவில் குடியேற்றப்பட்ட சிங்கள காடையர்கள், அதே மாதிரி வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற காடையர்கள் பஸ்ஸிலும் லொரிகளிலும் வாகனங்களிலும் கொண்டு வந்து கல்லோயா கலவரம் தொடங்கி வைக்கப்பட்டது.